அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை அவர் சந்தித்து பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், முழுமையான விவரங்கள். தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தனியரசு அவர்கள் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். தேர்தல் களம் மிக தீவிரமாக தமிழகத்தில் நகர்ந்து வருகிறது. முக்கியமாக வரும் 23ஆம் தேதி பிரதமர் அவர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்ந்த தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக கூட்டணியை சரி செய்து பேசி முடிப்பதற்கான சூழல்கள் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாகி அதில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்றிருக்கிறது. இதில் தற்போது ஏற்கனவே இவர்களது கூட்டணி கட்சியாக கடந்த தேர்தல் 2011-16 ஆகிய காலகட்டத்தில் எல்லாம் கூட்டணியில் இருந்ததுதான் இந்த தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை கட்சி. அவங்க இன்று அதிமுக பொதுச் செயலாளரை பார்த்து சந்தித்து பேசி சென்றிருக்கிறார் தனியரசு அவர்கள். என்ன முடிவு என்பது இன்னும் சொல்லப்படவில்லை. அவர் வேகமாக புறப்பட்டும் சென்றிருக்கிறார். இந்த சந்திப்புக்கு பேக்ரவுண்ட் அவங்க என்ன பேசியிருக்காங்க, எத்தனை சீட்டு பேசியிருக்காங்க, எங்கெங்க பேசியிருக்காங்க அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கிறது. 23ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கக்கூடிய அந்த மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் இவர் கலந்து கொள்வாரா என்பதற்கான கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதுக்கான விடயம் தனியார் அவர்கள் விரைவில் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தில் இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா தேர்தலில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்கிறது. அந்த வகையில் இந்த சந்திப்பின் அடிப்படையில் அதிமுக கூட்டணிக்கு தனியரசு மீண்டும் வருகிறாரா என்பது தற்போது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக எழுந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.